எல்லாருக்கும் வணக்கம். நான் ராட்ஸ்லக் பேசுகிறேன். புதுசாக வந்திருக்கிற நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி மும்மொழி கொள்கைன்னு சொல்லுவாங்க. அது கொஞ்ச நாள் முன்னாடி பிரச்சனையாக மாறி அது இப்போ இருக்கிற இடமே தெரியாமல் போயிருக்குது. இப்போ அதை பற்றி தான் பேச வந்திருக்கிறோம். இப்போ நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி மும்மொழி கொள்கைன்னு சொல்கிறாங்க. அது என்னத்தை வலியுறுத்துதுன்னு பார்த்தீங்கன்னா 3 லாங்குவேஜ் மேண்டட்ரியாக படிக்க சொல்கிறாங்க. ஒன்று இங்கிலீஷ், வேர்ல்டோட லிங்க் லாங்குவேஜ். ரெண்டாவது இந்தியாவுக்கு ஒரு காமனான லாங்குவேஜ், அது ஹிந்தியை படிக்க சொல்கிறாங்க. மூணாவது ரீஜனல் லாங்குவேஜ். ஒரு மாநிலத்துக்கு ஒரு லாங்குவேஜ் இருக்கும் பார்த்தீங்களா. இப்போ தமிழ்நாட்டுக்கு தமிழ், கேரளாவுக்கு வந்து மலையாளம், கர்நாடகா வந்து கன்னடம், ஆந்திராவுக்கு வந்து தெலுங்கு, இப்படி ரீஜனல் லாங்குவேஜ்னு படிக்க சொல்கிறாங்க. இதை வந்து யார் ஃபஸ்ட்டு அப்போஸ் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் அப்போஸ் பண்ணியிருக்குது. நிறைய காரணம் சொல்கிறாங்க. மெயினான ரீசன் ஹிந்தியே திணிக்க பார்க்குறாங்க. ஹிந்தி ஆல்ரெடி வந்து நேஷ்னல் லாங்குவேஜ் சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் ஹிந்தி நேஷ்னல் லாங்குவேஜ் நினச்சின்னு இருக்காங்க. ஆனால் அது நேஷ்னல் லாங்குவேஜ் கிடையாது. ஒன் அமாங் தி அஃபிஷியல் லாங்குவேஜ். நல்லா புரிஞ்சுக்க, ஹிந்தி ஒன் அமாங் தி அஃபிஷியல் லாங்குவேஜ், அது நேஷ்னல் லாங்குவேஜ் கிடையாது. ஒன்று. ரெண்டாவது, பல வருஷமாக தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் ஆளுங்கட்சியும் ஹிந்தியை பிஜேபி திணிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு வராங்க. அதுக்கு நிறைய உதாரணம் இருக்குது. கனரா பேங்க்கில் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்மில் ஹிந்தி இங்கிலீஷ் மட்டும்தான் இருக்குது, தமிழை நீக்கிட்டாங்க. கனரா பேங்க் ஏடிஎம்லேயும் ஹிந்தி இங்கிலீஷ் மட்டும்தான் இருக்கும், தமிழை நீக்கிட்டாங்க. அது பிரச்சனையாக மாறிடு. ஓகேங்களா. அதுக்கு பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கல, ஆனால் அது பிரச்சனையாக மாறிடு. இப்படி பல இடத்துல வந்து ஹிந்தியை வந்து பிஜேபி திணிக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. அது இந்த நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசியில் நல்லா தெரியுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி அந்த என்டையர் சிலபஸை ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் அத்தாரிட்டி தான் ஃப்ரேம் பண்ணுவாங்க. அதுக்கு முன்னாடி ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசி இருக்குது. ஒரு ஸ்டேட்டும், அதாவது ஒரு மாநிலத்துக்கான அரசாங்கம் இருக்குது பார்த்தீங்களா, அவங்க தான் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிற சிலபஸை டிசைன் பண்ணுவாங்க. இப்போ நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி ஃபுல் அத்தாரிட்டியும் சென்ட்ரல் கவர்மெண்ட் போகிறதுனால அவங்களே சிலபஸ் ரெடி பண்ணுறதுனால பண்டைய தமிழர்களோட வரலாறெல்லாம் நீக்கப்படுது, முகலாயர்களோட வரலாறும் நீக்கப்படுது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சிந்து சமவெளி நாகரிகம் பார்த்தீங்களா, மொஹஞ்சதாரோ, அதை வந்து சரஸ்வதி நாகரிகம் அப்படின்னு சொல்லி பேர் மாற்றிருக்கிறாங்க. இப்போ ஹிஸ்டோரியன்ஸ்லாம் அது வந்து சண்டை போடுறாங்க. சரஸ்வதி நாகரிகம்னு ஒன்று கிடையாது, இது இருக்கிறபடியே ஹிஸ்ட்ரியை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசியில் நிறைய முரண்பாடு இருக்குது. அதில் நல்லது இருக்குதான்னு தெரியல. ஆனால் எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் என்ன சொல்கிறாங்க, நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி அது ஹிந்தியை திணிக்கிறாங்க. ஹிந்தி யாருக்குமே ஒரு லாங்குவேஜே கிடையாது. ஹிந்தி வந்து மராட்டி, உருது, சான்ஸ்கிரிட்டு, அது மட்டும் இல்லாமல் சில ரீஜனல் லாங்குவேஜ் எல்லாம் கலந்து தான் ஹிந்தி உருவாகுச்சு. இப்போ மகாராஷ்டிராவில் பார்த்தீங்கன்னா மராட்டி பேசுகிறவங்க கம்மியாகிட்டாங்க, ஹிந்தி பேசுகிறவங்க ஜாஸ்தி ஆகிட்டாங்க. பீகாரில் பார்த்தீங்கன்னா பீகாரி பேசுகிறவங்க கம்மியாகிட்டாங்க, ஹிந்தி பேசுகிறவங்க ஜாஸ்தி ஆகிட்டாங்க. இப்படி ஹிந்தி எங்கெங்கெல்லாம் போதோ அங்கே இருக்கிற மண்ணோட ஒரு மொழி இருக்குது பார்த்தீங்களா, ரீஜனல் லாங்குவேஜ் அழிஞ்சிட்டு வருது. இதனால தான் ஹிந்தி திணிக்காதீங்கன்னு சொல்லி தமிழ்நாடு கவர்மெண்ட்டு ஃபஸ்ட்டாக வந்து சண்டை போட்டுக்கிறாங்க. கூட சப்போர்ட்டிவாக கேரளா கவர்மெண்ட்டும் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க.